அயோத்தியில் ராமர் கோயில் திறப்பு விழாவிற்கான ஏற்பாடுகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன. நகரமே விழாக்கோலம் பூண்டிருக்கிறது. தகவல்களை செய்தியாளர் நிரஞ்சனிடம் கேட்கலாம். நிரஞ்சன், இன்னும் 2 நாட்கள் மட்டுமே இருக்கிறது அயோத்தி ராமர் கோயில் திறப்பு விழாவுக்காக. என்னென்ன ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கிறது? சக்தி, இந்த அயோத்தியா அப்படின்ற வார்த்தைக்கான அர்த்தம் தெரியுமா? யுத்தம், அதாவது யுத்தமே நடக்காத ஒரு இடம் அப்படின்னும் இந்த அயோத்தியாவை சொல்லுவாங்க. யுத்தத்துல யாராலையும் வெல்ல முடியாத நகரம் அப்படின்னும் இந்த அயோத்தியா சொல்லுவாங்க. கடந்த 500 ஆண்டுகளுக்கு மேலா இந்த நகரம் பல்வேறு விதமான மாற்றங்களை மேற்கொள்ளப்பட்டிருக்குது. அதுல இருந்து நாங்க இப்ப கொஞ்சம் மாறி வந்திருக்கிறோம் அப்படின்றதுதான் உள்ளூர்ல இருக்கக்கூடிய மக்கள் சொல்லக்கூடியதா இருக்காங்க. சோ அயோத்தியை பத்தின சிறப்பம்சங்களை சொல்லாம இங்க ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கக்கூடிய விஷயங்களை சொன்னா அது அவ்வளவு ஏதுவானதா இருக்காது. சோ அயோத்தியை பத்தி சொல்லணும் அப்படின்னா அப்கோர்ஸ் நம்ம கம்பராமாயணத்துக்கு தான் போகணும், கம்பர் கிட்ட தான் போகணும். கம்பர் இந்த அயோத்தி நகர, குறிப்பா இந்த அயோத்திக்கு தலைநகராக கொண்டிருக்கக்கூடிய இந்த கோசலத்தை பத்தி அவர் என்ன சொல்லியிருக்கிறார்னா, தண்டலை மயில்கள் ஆட, தாமரை விளக்கம் தாங்க, கொண்டல்கள் முழவில் ஏங்க, குவளை கண் விழித்து நோக்க, தென்திரை எழினி காட்ட, தேம்பழினி மகர யாழின் பண்டுகள் இனிது பாட, மருதம் விற்றிருக்கும் மாதோ. இப்படின்றதுதான் கம்பருக்கு இந்த அயோத்தியாவையும் இந்த கோசலம் நாட்டை பத்தின ஒரு பெரிய ஒரு வர்ணிப்பா இருந்திருக்கு. அதாவது இங்க இருக்கக்கூடிய மயில்கள் எப்பவும் ஆடிக்கிட்டே இருக்கும். ஏன்னா எப்பவுமே மழை பொழிவு அதிகமா இருக்கக்கூடிய ஒரு நகரமா தான் இந்த அயோத்தியா நகரம் அந்த காலத்துல இருந்தே பார்க்கப்பட்டிருக்கு. இமயமலை அடிவாரத்தில் இருக்குது அப்படின்றதுனால அந்த வெள்ளிப்பனி மலையிலிருந்து கொண்டு வரக்கூடிய மேகங்கள் கொடுக்கக்கூடிய நதி அப்படின்றதுதான் இந்த அயோத்தியில பாயக்கூடிய முக்கியமான நதியான சராயு நதியா இருக்குது. அந்த சராயு நதி வெறும் தண்ணீரை மட்டும் கொண்டு வரல, சந்தனத்தையும் முத்துக்களையும் பவளங்களையும் அள்ளி கொண்டு வந்தது. அப்படி வளம் சேர்த்த நகரம் இந்த அயோத்தி நகரம் அப்படின்றத நம்ம சொல்லல, கம்பர் தனது கம்பராமாயணத்துல ரொம்ப சிலாகிச்சு இந்த அயோத்தி நகரத்தை பத்தியும் இந்த கோசலம் நாட்டை பத்தியும் சொல்லியிருக்கிறார். இப்போ இந்த நகரம் எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம காட்சிகளா காட்ட வேண்டியதா இருக்குது. ஏன்னா அப்பதான் புரியும். நம்ம இதுக்கு முன்னாடி 2019, அப்புறம் 2021, அப்புறம் மன்னிக்கும் தேர்தல் நடந்த சமயம் அப்படின்னு ஒரு 3-4 முறை வந்திருக்கிறோம். இந்த வீதிகள் அப்படின்றது இவ்வளவு அகலமா இருக்காது. ஒரு கார் இல்ல 2 கார் போகக்கூடிய அளவுக்கு தான் இருக்கும். இப்போ இந்த வீதி எவ்வளவு அகலப்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்றத பார்க்க முடியும். மன்னிக்கும், பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த கடை மாதிரியான அமைப்புகள்லாம் பார்த்திருப்பீங்க. இது முதல்ல பழைய கட்டடங்களா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறமா இது இப்போ மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறதா பார்க்க முடியும். அந்த கலர்ஸ் உங்களால பார்க்க முடியும் சக்தி. ஒரு மாதிரி மஞ்சளும் ஒரு ஆரஞ்சும் ஒரு சந்தன கலரும் சேர்த்து இது பூசப்பட்டிருக்கு. நீங்க ராஜஸ்தானுடைய முக்கியமான நகரங்கள்லாம் போய் பாத்தீங்கன்னா இப்போ பிங்க் சிட்டின்னு வாங்க, ப்ளூ சிட்டின்னு வாங்க. ஏன்னா அந்த நகரங்கள் இருக்கக்கூடிய அத்தனை கட்டுமானங்களுமே அந்த கலர்ஸ்லயே இருக்கும். நீங்க வானத்திலிருந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி லைட் பிங்கிஷா இருக்கும், லைட் ப்ளூயிஷா இருக்கும். அதே மாதிரியான ஒரு ஒரு விஷயமா இதை கொண்டு வராங்களோ அப்படின்ற ஒரு ஆச்சரியம் ஏற்படுத்தக்கூடிய விஷயமா இருக்கு. சோ கடைகள் எல்லாம் பெரிய அளவுல புதுப்பிக்கப்பட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. அங்கங்க பேரிகேடுகள் அமைக்கப்பட்டு தீவிரமான சோதனை அப்படின்றது நடத்தப்படுது. சோ வரக்கூடியவங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லாம சுமூகமா இந்த நிகழ்ச்சி நடக்கணும். ஏன்னா விருந்தினர்கள் 7000 - 8000 பேர் வரைக்கும் வருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படக்கூடிய சூழல்ல எந்த விதமான பிரச்சனையும் வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக பாதுகாப்பு பணிகள் ரொம்ப அதிகமா இருக்கிறத பார்க்க முடியுது. பாதுகாப்பு பணிகள் கெடுபடியா இருக்கு அப்படின்றதுக்காக பக்தர்களை அவங்களுக்கான பாதிப்பு வந்துடக்கூடாதுன்றதுலயும் இவங்க ஒரு மாதிரி கிளியரா இருக்கிறாங்க. சோ ஏராளமானோர் இந்த பாதுகாப்பு பணிகளுக்காக குவிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழல்ல ரொம்ப கலர்ஃபுல்லா இந்த நகரம் உருமாறி பார்க்க முடியுது. சக்தி, அயோத்தி ராமர் கோயில் விழா தொடர்பாக நேரலை தகவல்களை தொடர்ந்து பெற காத்திருக்கிறோம். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி நிரஞ்சன்.